ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைய வீடியோ பதிவு ஒரு அரசியல் பற்றின்னு சொல்லலாம், இல்லை வருமான வரி பற்றி அப்படின்னு சொல்லலாம். வருமான வரிங்கிறதுலாம் அரசியலில் உள்ளது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது, ஒரு துப்புரவு வேலை செய்யும் தொழிலாளி தன் சம்பளத்தில் வருமான வரி செலுத்துகின்றார். கடும் பனிப்பொழிவில் 20 டிகிரி செல்சியஸ், அந்த பனிப்பொழிவில் நமது நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காகவும் வேலை பார்க்கக்கூடிய இராணுவ வீரரும் அவரோட சம்பளத்தில் வருமான வரி செலுத்துறார். அப்படி இருக்க அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களுக்கெல்லாம் வருமான வரி விதிவிலக்கு ஏன்? அவங்கெல்லாம் வருமான வரி கட்டுறதே கிடையாதுங்க. அதாவது, இது எந்த விதத்துல நியாயங்க? இது பத்தி உங்களின் கருத்து என்ன? இதுதான் என்னோட கொஸ்டினா இருக்கு. அதாவது, மக்கள் என்ன பண்றோம்? நம்ம வருமான வரி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் வருமான வரியை கட்டுறோம். ஆனா அந்த மக்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது சட்டசபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்க? வருமான வரி கட்டுறதே கிடையாது. காரணம், அவங்களுக்கு விதிவிலக்கு. ஏன்னா அவங்க கொள்ளையடிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த பணத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். மக்கள் கிட்டேருந்து வரி பணமாக வாங்குறதையும் அவங்க கொள்ளையடிப்பாங்க. மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள், உதவி திட்டங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லி அதுலேயும் ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி பணத்தை சுருட்டுவாங்க. பினாமி பேரில் சொத்து சேர்ப்பாங்க. அவங்க நல்லா வாழலாம். ஆனால் சாதாரண மக்களாகிய நாம், பிளாட்ஃபார்மில் வீடு இல்லாமல் தவிக்கிறவங்க, ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாத, குழந்தைங்களை படிக்க வைக்க முடியாத, ஒரு நல்ல காலேஜில் சேர்க்க முடியாத எத்தனையோ நடுத்தர வர்க்கங்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அது மட்டுமாங்க, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் அன்னைக்கு அன்றைய உணவுக்கு ஒரு நாள் உணவு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த சூழ்நிலையில தான் இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த பேங்க் பேலன்ஸும் கிடையாது, எந்த சொத்துக்களும் இல்லை, எந்த நகரட்டும் கிடையாதுங்க. அப்படி கஷ்டப்படுறாங்க. ஆனால் அரசியல்வாதி மட்டும் என்ன பண்ணுறான்? சொத்து சேர்த்துட்டே போகிறான். அவன் சேர்த்தது பத்தலன்னு பினாமி பேங்க்ல சேர்க்கிறாங்க. கருப்பு பணமாக மாற்றி சுவிஸ் பேங்க்ல போடுறாங்கங்க. அதனால தான் அவங்களுக்குலாம் வருமான வரி கிடையாது. ஏன் தெரியுங்களா? இப்படி கொள்ளடிக்கிறாங்க இல்லையா? அதுக்காக இப்போ எலெக்ஷன் நடக்குது. 2020 ஆண்டிற்கான எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் நம்ம கிட்ட பேசுகிறப்ப அவங்க ஒரு தேர்தல் உத்தரவாதம் கொடுப்பாங்க. நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், நான் வானத்தை 2ஆ பொழக்கிற, கடலை சுருட்டி தரேன், இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக அவங்களால பண்ண முடியுதா? அந்த 5 வருட ஆட்சி காலத்தில் அவங்க எதையுமே செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த கட்சியும் குறிப்பிட்டு பேசுவதற்காக அல்ல, உங்களுக்கான மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான். அதாவது, எந்த ஆட்சி இருக்கோ அந்த ஆட்சி என்ன பண்ணுவாங்க? 5 வருட காலம் அவங்க ஆட்சி செய்யும் பொழுது 5 ஆண்டு திட்டங்கள் வகுத்திருப்பார்கள். அந்த திட்டத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும், அத்தனை கட்டுமானங்களாக இருக்கட்டும், ஹெல்த்துவாக இருக்கட்டும், மகளிருக்கான மேம்பாடு திட்டங்களாக இருக்கட்டும், கல்விக்கான திட்டங்களாக இருக்கட்டும், தொழில் மேற்பாடு கொண்ட திட்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் திட்டத்தின் அடிப்படையில் ஒரு 100 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் மேக்சிமம் அவங்களால எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டிட்டு மற்றதை தான் அந்த திட்டத்துக்கான செலவை செய்வார்கள். இந்த திட்டத்தில் இவ்வளோ எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோ எடுத்துட்டாங்கன்னு புள்ளி விவர கணக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது. வருமான வரி இலாக்காவுக்கும் தெரியாது, இன்கம் டேக்ஸ் வரிக்கும் ஆஃபீஸ்க்கும் அது தெரியாது, பொதுமக்களுக்கும் தெரியாது, எந்த ஒரு உயர் அதிகாரிகளுக்கும் தெரியாது. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும், அந்த கணக்குப்படி அது நடக்கும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதில் இந்த எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு கேட்குறப்ப மட்டும் அவங்களுக்கான அந்த ஒரு தகுதியை தாழ்த்துருவாங்க அந்த நிலையிலிருந்து. அப்போ இத்தனை ஒரு ஓட்டுக்கு இத்தனை 1000ன்னு பணம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க தான் சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் 1 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறேன், ஒரு 50,000 வாங்கிட்டு வேலை பார்க்குறேன், 1 லட்சம் வாங்கிட்டு வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். அப்படின்னா மேக்சிமம் ஒரு லட்சம் கூட வச்சுக்கோங்க. மாதம் 1 லட்சம்னா வருஷத்துக்கு 12 லட்சம். அந்த சம்பளத்தை வச்சு கோடி சொத்து வாங்க முடியுங்களா? இதெல்லாம் சிந்திக்கணும் இல்லையா? இதை நான் யார் சிந்திக்கணும்? மக்களாகிய நாம தான் சிந்திக்கணும். பணம் கொடுத்தா போதுன்னு ஓட்டு போடுறீங்க. இப்படி தான் இந்த காலங்கள் போய்கொண்டே இருக்கும். எந்த மாற்றங்களும் நம்மளால ஏற்படுத்த முடியாதுங்க. ஜனநாயகம்னு ஒரு ஆட்சி முறை தான் இந்தியாவிலையும் சரி, உலக அளவில் பல நாடுகளும் இருக்குது.
அந்த ஜனநாயக ஆட்சியில் நம்மளால் சாதிக்க முடிந்ததை சாதிக்கணும். இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த போர் பார்த்திங்கன்னா அதில் ஏற்படுத்தக்கூடிய உயிர் சேதம், பொருட்சேதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்கிறீங்க? எல்லாமே அரசியல் சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சட்டம்? வல்லரசு நாடுன்னு அமெரிக்கா சொல்லுது. அப்போ என்ன ஆகும்? அந்த சட்டங்கள் அமெரிக்கா ஜனநாயக ஆட்சி தான். ஆனால் அந்த சட்டங்கள் மட்டும் ஒருத்தர் கையில் போகுதே, அது எப்படி? அதுக்கான ஆளுமையும் அதுக்கான அங்கீகாரமும் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. இன்னைக்கு அமெரிக்காவிலே கூட ட்ரம்ப்பை எதிர்த்து போராடுறாங்க, போர் வேண்டான்னு சொல்கிறாங்க. அதுதான் மனிதநேயம். அந்த மனிதனுக்குள்ளே வாழக்கூடிய மனிதநேயம் மட்டுமே தான் இந்த உலகத்தை செழிப்பாக வச்சிருக்கும், சந்தோஷமாக வச்சிருக்கும், ஒவ்வொரு நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றும். அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நினச்சிட்டு ஒருத்தர் மட்டும் நினச்சி இது நடக்கிற விஷயம் இல்லை. உலக மக்கள் அனைவருமே ஒவ்வொரு விஷயத்துக்குமே சிந்திக்கணும், படிப்பறிவு இருக்கணுங்க. அந்த படிப்பறிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம வாழ்க்கையவே பாதுகாத்துக்க முடியும். எதுக்கு எடுத்தாலும் இப்போ இருக்க மக்கள் பயப்படுறது ஒரு ஃபியர், அதாவது பயோஃபியா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பயம். பாரதி சொன்ன அந்த ரவுத்திரம் பழுதுங்கிற விஷயத்தெல்லாம் படித்து பார்க்கறதே இல்லை. இன்றைய கால ஸ்டூடெண்ட்லாம் எங்கே படிக்கிறான்? தமிழை படிக்க சொன்னால் தமிழ் எதுக்குன்றான், தங்கிலீஷில் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி அடிப்படை சட்டத்தினை மக்கள் புரிந்து கொள்ள முடியும்? அடிப்படை சட்டத்தினை ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணமாக நான் கூட சொல்கிறேனே, தமிழுடன் படத்தில் விஜய் சொன்னார், எப்படி இந்த சட்டம் ஆட்டோ ஓட்டினா ஆட்டோவில் நீங்கள் ஃபைன் போட்டால் டிராஃபிக் போலீஸ் மேலே என்ன சட்டம் இருக்குது, அதே மாதிரி நீங்கள் இப்போ பேசஞ்சர்கிட்ட பணம் வாங்கினீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினீங்கன்னா பேசஞ்சர் என்ன உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி சட்டங்களில் நிறைய சட்டங்கள் இருக்கின்றது. பெண்களுக்கான சட்டங்கள் இருக்கின்றது. இப்போல்லாம் போக்கோ சட்டம் வந்துருச்சு, காவலன் ஆப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடைமுறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ எல்லாமே நம்ம விழிப்புணர்வோடு அதெல்லாம் கற்று தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ இந்த ஒரு கேள்வி கூட நான் கேட்கல, இது ஃபேஸ்புக்கில் நான் படித்த ஒருத்தரோட கேள்வி. அதை தான் நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, அதனால கேட்குறேன். இப்போ நம்ம அந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வரி விலக்கு, அவங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வருமானத்தில் வரக்கூடிய அவங்க சம்பளத்துக்கு வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான். அப்போது அவங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஏசி காரில் போயிட்டு தான் வேலை செய்கிறாங்க. இந்த துப்புரவு தொழிலாளிங்க சாக்கடையில் இறங்கி குப்பை அழுகிறான். அந்த சாக்கடைனாலே நாத்தம் தானே, அந்த நாத்தத்தில் வேலை செய்கிறவனுக்கு மட்டும் ஏங்க வருமான வரி கட்ட சொல்கிறீங்க? இது இந்திய கவர்மெண்ட்டில் தானா இல்லை உலக அளவில் இது மாதிரி இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியலை. தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட விழிப்புணர்வெல்லாம் மக்கள் கண்டிப்பாக நம்ம அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. கண்டிப்பாக அது மட்டும் இல்லைங்க. சரி, இந்த நகராட்சியில் குப்பை அள்ளுறவன் கட்டுறான், ஓகே, அவங்களும் மனுஷன்தான். ஆனாலும் இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய, நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் 22 டிகிரி செல்சியஸ், அதாவது கடும் பனி பொழிவு, நம்மளாம் அங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பனியில் நம்ம பனியை தாங்க மாட்டோம், விரைச்சிப்போம், உயிர் போயிடும். அந்த மாதிரியான ஒரு பனி பொழிவு. அவங்களாம் அங்கே ப்ராக்டிஸ் எடுத்து அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கரெக்டாக வச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, குடும்பத்தெல்லாம் பிரிஞ்சு. அவங்களுக்கு கூட வருமான வரி வாங்குறாங்கன்னா இந்த இந்திய அரசியல் சட்டம் எப்படின்னு தெரியல. ஓகே, என்னோட கொஸ்டின் கிடையாது இது. நான் ஃபேஸ்புக்கில் படித்த ஒரு 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 ஆர்டிக்கல், அதில் பார்த்து தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய கேள்விகள்லாம் அவேர்னஸ் பற்றி, விழிப்புணர்வு பற்றி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் எலெக்ஷன் வருது, எல்லாம் நான் சொன்ன மாதிரி பணத்துக்காக நம்ம விலை போகவே கூடாது. அந்த விலை போனோம்னா நம்ம ஒரு நாளில் விலை போயிடுவோம், ஆனால் 5 ஆண்டு காலம் நம்ம அதில் அடிமைப்பட்டு விடுவோங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் உணரணும். அடிமைப்படுத்தப்பட்டால் என்ன செய்யப்படும்? நம்மளோட சுதந்திரம் பறிபோகும். நம்ம யாரையும் எடுத்து கேள்வி கேட்க முடியாது. நம்ம போய் கேட்டோன்னா என்ன நம்ம சொல்லுவாங்க? நான் கேட்பேன், நான் கூட கேட்டேன் எங்கள் கவுன்சிலரை, இந்த மாதிரி நீங்கள் ஓட்டு போட வீட்டுக்கு கேட்டீங்கல்ல, அப்போ மட்டும் நிற்கிறப்ப நீங்கள் இதை அதை செய்யணும் செய்யலை, இப்போ நெக்ஸ்ட் டைம் நிற்பீங்களன்றதுக்கு நான் ஏன் நிற்கிறேன் உட்காந்துக்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி தாங்க அந்த பதில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளை காயப்படுத்தும்.
அது வந்து நமக்கான தீர்வு கொடுக்காது. அப்படிதான் இப்போ நீங்கள் முதலமைச்சரே போய் கொஸ்டின் பண்ண முடியுமா? வீடு தேடி வர்றப்போ கண்டிப்பாக வந்து நிற்பாங்க. அப்போ மட்டும் மக்கள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க, மனிதர்களாக நம்ம தெரியும். அதனால தான் சொல்கிறேன், விழிப்புணர்வாக இருக்கணும். மற்றபடி இது வந்து யாரையும் காயப்படுத்துவதற்காகவோ இல்லது குற்றம் சாட்டுவதற்கானோ வீடியோ பதிவு அல்ல. ஒவ்வொரு மக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். வருமான வரி எல்லாரும் கட்டுங்க. அதாவது தனக்கு மீறி சம்பாதிக்கிறோம் இல்லையா, அதிகப்படியான அந்த முதலீட்டை ஈட்டுறோம் இல்லைங்களா, பண வரவுகள், அதில் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்தணும். ஆனால் எப்படி செலுத்தணும்? நல்ல ஒரு தொழிலதிபர் செலுத்தலாம், சினிமா நடிகைகள் செலுத்தலாம். அது மாதிரி ஆடம்பரமாக வரக்கூடிய ஹோட்டல் வருமானம்லாம் எவ்வளோ 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டல் வருமானம், நிறைய துறைகள் இருக்குது. அத்தனை துறைகள்லேயும் அது சொல்லுவோம், நம்ம மிதமெஞ்சு போகிறதுன்னு சொல்லுவோம். ஒரு வரையறுக்கப்பட்டதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் வந்து கண்டிப்பாக அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமான வரியாக செலுத்தலாம். அதுதான் நியதியும் நியாயமும் சட்டமும் கூட. ஆனால் இப்படிப்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் வருமான வரி விலக்கு அல்ல என்ற பொழுது இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எதற்காக கொடுக்க வேண்டும் என்பது கேள்வி. ஓகே, உங்கள் பதில் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேம் அப்புதேவா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை. See you next video. Bye.